மௌனத்தின் பேராயுதம். அமைதியாக இருந்து உலகை வெல்வது எப்படி? சத்தம் போடும் மேகங்கள் பொழிவதில்லை. ஆனால் அமைதியாக திரளும் கருமேகங்கள் ஒரு தேசத்தையே நனைக்கும் வல்லமை கொண்டவை. நண்பர்களே, நாம் வாழும் இந்த 21ஆம் நூற்றாண்டு எல்லாவற்றையும் வெளிப்படுத்து என்று நம்மை கட்டாயப்படுத்துகிறது. நாம் எங்கே செல்கிறோம், என்ன சாப்பிடுகிறோம், நம்முடைய அடுத்த இலக்கு என்ன என்பதை உலகிற்கு சொல்லவில்லை என்றால் நாம் தோற்று போனதாக ஒரு மாயையை இந்த சமூகம் உருவாக்குகிறது. ஆனால் 24,000 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். தன் ரகசியத்தை காக்க தெரியாதவன் தன் மரணத்தை தானே அழைக்கிறான். இன்று இந்த சிறப்பு தொகுப்பில் அமைதி என்பது வெறும் மௌனம் அல்ல, அது ஒரு ராஜதந்திரம் என்பதை நாம் உணரப்போகிறோம். சாணக்கிய நீதியிலிருந்தும் அர்த்த சாஸ்திரத்தின் ரகசிய அதிகாரங்களிலிருந்தும் தொகுக்கப்பட்ட 8 ஆழமான பாடங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அமைதியாக இருந்து வரலாற்றை மாற்ற தயாரா? பகுதி 1. ரகசியங்களின் வலிமை. சாணக்கியர் கூறுகிறார், மனதில் நினைத்த காரியத்தை வாயால் சொல்லாதே, அதை ரகசியமாக வைத்து செய்து முடி. ஏன் ரகசியமாக வைக்க வேண்டும்? டோபமின் ட்ராப். நீங்கள் ஒரு பெரிய இலக்கை, உதாரணமாக ஒரு தொழில் தொடங்குவது பற்றி 4 பேரிடம் சொல்லும்போது அவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். அந்த பாராட்டு உங்கள் மூளைக்கு ஒரு போலி வெற்றி களிப்பை தரும். இதனால் உண்மையாக உழைக்க வேண்டிய ஆர்வம் உங்களுக்குள் குறையும். ஏன் ரகசியமாக வைக்க வேண்டும்? டோபமீன் ட்ராப். நீங்கள் ஒரு பெரிய இலக்கை, உதாரணமாக ஒரு தொழில் தொடங்குவது பற்றி 4 பேரிடம் சொல்லும்போது அவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். அந்த பாராட்டு உங்கள் மூளைக்கு ஒரு போலி வெற்றி களிப்பை தரும். இதனால் உண்மையாக உழைக்க வேண்டிய ஆர்வம் உங்களுள் குறையும். The evil eye and obstacles. உலகம் நேர்மறையான மனிதர்களால் மட்டும் நிரப்பப்படவில்லை. உங்கள் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் உங்கள் திட்டம் தொடக்க நிலையிலேயே இருக்கும்போது அதற்கு முட்டுக்கட்டை போட முயல்வார்கள். அர்த்த சாஸ்திர பாடம். ஒரு அரசன் தன் ஆலோசனை கூட்டத்தை எங்கே நடத்த வேண்டும் தெரியுமா? ஒரு பறவை கூட நுழைய முடியாத அடர்ந்த காட்டில் அல்லது அந்தப்புரத்தின் ரகசிய அறையில். அங்கே பேசப்படும் விஷயங்கள் கசிந்தால் அந்த அரசன் வீழ்வான். உங்கள் வாழ்க்கையின் அரசன் நீங்கள்தான். உங்கள் ரகசியங்கள் கசிந்தால் உங்கள் வெற்றியும் கசியும். பகுதி 2. உணர்ச்சிகளின் மீது ஆதிக்கம். அமைதி என்பது வெளி பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, உள்ளுக்குள் குதிப்படையாமல் இருப்பதும் கூட. சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், கோபம் என்பது ஒரு தற்கொலைக்கு சமம். எதிரியின் தந்திரம். உங்கள் எதிரி உங்களை வீழ்த்த நினைத்தால் அவன் முதலில் உங்களை ஆத்திரமூட்டுவான். நீங்கள் கோபப்படும் போது உங்கள் சிந்திக்கும் திறன், லாஜிக் வேலை செய்யாது. அப்போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் தவறாகவே அமையும். சாணக்கியரின் அணுகுமுறை. அவமானங்களை அமைதியாக விழுங்குங்கள். நந்த வம்சத்து மன்னன் சாணக்கியரை அவமானப்படுத்திய போது அவர் அங்கே கத்தி கூச்சல் போடவில்லை. மாறாக அமைதியாக வெளியேறி அந்த வம்சத்தையே வேறறுக்க சபதமெடுத்து அதை சத்தமில்லாமல் சாதித்து காட்டினார். உங்கள் மௌனம் உங்கள் எதிரியை பயமுறுத்த வேண்டும், உங்களை பலவீனமாக காட்டக்கூடாது. பகுதி 3. கேட்பதின் கலை. அர்த்த சாஸ்திரத்தின் வினயாதிகாரிகம் என்ற பகுதியில் சாணக்கியர் மாணவர்களுக்கு சொல்லும் முதல் பாடம் கேள். ஏன் அதிகம் கேட்க வேண்டும்? நீங்கள் பேசும்போது உங்களுக்கு தெரிந்த தகவலை மற்றவர்களுக்கு தருகிறீர்கள். நீங்கள் கேட்கும்போது மற்றவர்களுக்கு தெரிந்த தகவலை நீங்கள் திருடுகிறீர்கள். ஒரு விவாதத்தில் அல்லது ஒரு பிசினஸ் மீட்டிங்கில் அமைதியாக இருப்பவர்தான் இறுதியில் வெற்றியாளராகிறார். மற்றவர்கள் பேச பேச அவர்களின் பலம், பலவீனம், பயம் மற்றும் பேராசை ஆகியவை தானாகவே வெளிப்படும். இதை வைத்து நீங்கள் உங்கள் வியூகத்தை வகுக்கலாம். பயிற்சி. அடுத்த ஒரு வாரம் யாரிடமாவது பேசும்போது 80% கேளுங்கள், 20% மட்டும் பேசுங்கள். உங்கள் ஆளுமை எப்படி மாறுகிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள். பகுதி 4. பதுங்குதல் என்பது பயம் அல்ல. சாணக்கிய தந்திரத்தில் ஒரு முக்கியமான விதி இருக்கிறது. பகைவன் வலிமையாக இருக்கும்போது பதுங்கியிரு. பலர் தங்களை வீரம் மிக்கவர்களாக காட்டிக்கொள்ள தேவையில்லாமல் மோதி அழிந்து போகிறார்கள். ஆனால் சாணக்கியர் சந்தானம் என்ற முறையை போதிக்கிறார். புலியின் உதாரணம். ஒரு புலி வேட்டையாடும் முன் பல மணி நேரம் சத்தமில்லாமல் புதருக்குள் காத்திருக்கும். அதன் அமைதியைக் கண்டு மான் அது அங்கே இல்லை என நினைக்கும். அதுதான் புலிக்கு சாதகம். வாழ்க்கை பாடம். உங்கள் கையில் போதிய வசதிகள் இல்லையா? அமைதியாக இருங்கள். உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். உலகம் உங்களை மறந்துவிட்டது என்று நினைக்கட்டும். ஆனால் காலம் கனிந்து வரும்போது நீங்கள் காட்டும் வேகம் உலகையே அதிர வைக்க வேண்டும். பகுதி 5. வெற்றியை மட்டும் பேசவிடுங்கள். வீடியோவின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம்.
ஒரு சாதனையாளனின் அடையாளம் அவன் கழுத்தில் இருக்கும் பதக்கம் அல்ல, அவன் கடந்து வந்த மௌனமான பாதை. சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியரை உருவாக்கும் போது அவரை ஒரு சாதாரண காட்டுவாசியாகவே வைத்திருந்தார். நந்த மன்னனுக்கு தெரியாது தனக்கு எதிராக ஒரு மாபெரும் படை உருவாகிறது என்று. வெற்றி கிட்டும் வரை அந்த ரகசியம் காக்கப்பட்டது. நடைமுறை குறிப்புகள். சமூக வலைதள போலித்தனம். உங்கள் ஒவ்வொரு நகர்வையும் ஸ்டேட்டஸாக வைக்காதீர்கள். தனிமை. ஒரு நாளைக்கு 30 நிமிடம் முழு மௌனமாக இருங்கள். அது உங்கள் உள்மனதின் சத்தத்தை கேட்க வைக்கும். செயல். பேசுவதை குறைத்து செயலில் வேகம் காட்டுங்கள். சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி குறைவாக இருக்க வேண்டும். முடிவுரை. மௌனமே பேராயுதம். நண்பர்களே, அமைதி என்பது வெறும் சத்தமின்மை அல்ல, அது ஒரு பேராற்றல். சாணக்கியரின் இந்த வழியை பின்பற்றுபவர்கள் தோற்றதாக சரித்திரமே இல்லை. உங்கள் திட்டங்கள் ரகசியமாக இருக்கட்டும். உங்கள் உழைப்பு சத்தமில்லாமல் இருக்கட்டும். ஒரு நாள் உங்கள் வெற்றி இமயமலையாய் உயர்ந்து நிற்கும்போது இந்த உலகம் தானாகவே உங்களை திரும்பி பார்க்கும். இந்த 1 மணி நேர பயணம் உங்கள் சிந்தனையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற ஆழமான சாணக்கிய தந்திரங்களை தெரிந்து கொள்ள நமது சாணக்கிய சபதம் சேனலை தொடர்ந்து பின்பற்றுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவர்களுக்கு பகிருங்கள். ஆனால் உங்கள் அடுத்த பெரிய திட்டத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.